எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து சேமியாவில் ஒரு சூப்பரான ஒரு மொறு போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுவும் சேமியாவில் செய்யும் போது வந்து டேஸ்ட் மட்டும் இல்லை, நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸும் அந்த டெக்ஸ்டரும் வந்து இந்த போண்டாக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அதில் சேமியா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியாவில் நீங்கள் கண்டிப்பாக போண்டா செஞ்சுருக்க மாட்டீங்க. இது ரொம்பவே வித்தியாசமாக மட்டும் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீஸ் கிச்சன் சேனலுக்கு. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சூப்பரான டிஷ்ஷஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம சேமியாவை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு சேமியாவுக்கு நான் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நல்லா கொதிக்க விட போகிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து சேமியா போட்டுக்கிறேன். சேமியா வந்து இப்போ குக் ஆகணும். இப்போ இந்த சேமியா வந்து ரோஸ்ட் ஆகணும், ரோஸ்ட் இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. குக்கானால் போதும். ரோஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இதில். இப்போ பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டிட போகிறேன். இந்த வடிகட்டின சேமியாவை பவுலில் போட்டுக்கிறேன். இந்த சேமியாவில் மைதா சேர்த்துக்கிறேன், தயிர் சேர்த்துக்கிறேன், இடித்த மிளகு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, ஆப்ப சோடா, பெருங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக பண்ணி போட்டுக்கணும். நல்ல எல்லாமே வந்து நல்ல பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சேமியா போண்டா முடிஞ்சிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக, சூடு வேறு. செம்ம டேஸ்ட்டு. இதோட இந்த எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தான் வந்து செமையாக இருக்குது. எல்லா இன்க்ரீடியன்ஸோட செமையாக காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டீக்கு வந்து சூப்பராக இருக்கும். சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட் டெலிஷியஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.